தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் ஏமன் அருகே செங்கடல்ல அடுத்தடுத்து 2 வணிக சரக்கு கப்பலை ஹூத்தி அமைப்பினர் வெடி வைத்து தகர்த்துள்ள காட்சிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எச்சரிக்கையை மீறி சம்பந்தப்பட்ட சரக்கு கப்பல்கள் தங்கள் எல்லைக்குள் வந்ததால் தாக்குதல் நடத்தியதாக ஹூத்தி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மாயமான 14 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தாக்குதலுக்குள்ளான ஒரு கப்பலில் இருந்து 7 பேர் பத்திரமாக மீட்கப்படும் காட்சிகளும் வெளியாகி உள்ளது. கெட்டுப்போன உணவு கொடுத்ததாக கூறி ஹோட்டல் ஊழியரை எம்எல்ஏ தாக்கிய காட்சிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் எம்எல்ஏ விடுதி கேண்டீனில் தரமற்ற உணவு விநியோகம் செய்ததால் கேண்டீன் ஊழியரை எம்எல்ஏ தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் பல்தானா சட்டமன்ற உறுப்பினரான சஞ்சய் கேக்வாட் எம்எல்ஏ விடுதி கேண்டீனில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரை தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள சஞ்சய் கேக்வாட், கேண்டீனில் சாப்பாடு, சாதம், பருப்பு கெட்டுப்போய் இருந்ததாகவும் அந்த நபரின் பெயரோ மதமோ தனக்கு தெரியாது, அவர் தன் வாழ்க்கையுடன் விளையாடியதால் எதிர்வினையாற்றினேன் என்றும் தெரிவித்தார். திருப்பூர் அருகே அதிரவைக்கும் விபத்து நடந்திருக்கு. சில நிமிடங்களில் 42 வீடுகள் தரைமட்டமானது. திருப்பூரில் 9 சிலிண்டர்கள் வெடித்துச் சிதறி 42 கொட்டகை வீடுகள் தரைமட்டமாகியுள்ளன. எம்ஜிஆர் நகர் பகுதியில் சாயாதேவி என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் 42 தகர கொட்டகை வீடுகள் அமைத்து வாடகைக்கு விட்டுள்ளார். இதில் பனியன் கம்பெனி தொழிலாளர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட கட்டட தொழிலாளர்கள் தங்கி வந்தனர். இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அடுத்தடுத்த வீடுகளில் இருந்த 9 சிலிண்டர்கள் வெடித்துச் சிதறியதில் 42 வீடுகளும் தரைமட்டமாகின. வீடுகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையான நிலையில் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக வீடுகளில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எம்எல்ஏ செல்வராஜ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். இன்ஸ்டா பிரபலத்தோட சேலை கட்டும் வீடியோவிற்கு கிடைச்ச 3 கோடி பார்வையாளர் வியூஸ். ஆனால் இணையத்தில் இதற்கு கடும் கண்டனங்களும் குவிய காரணம் என்ன பார்ப்போம். டிஜிட்டல் இந்தியாவில் பெண்களுக்கு என எத்தனையோ விதவிதமான டிசைனான ஆடைகள் வந்துவிட்ட போதிலும்
நம்முடைய பெண்கள் சேலை அணிவது எப்போதுமே ஸ்பெஷல் தான். பெண்கள் சேலையில் மிக அழகாக தோற்றமளிக்கிறார்கள் என்பதையும் தாண்டி அது நம்முடைய கலாச்சாரத்தின் ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. பெண்கள் சேலை அணிந்திருக்கும் போது அதை தவறான எண்ணத்தில் பார்த்துவிட்டால், அப்படி பார்த்தவர் காதலனாக இருந்தால் கூட 90s இருந்த பெண்கள் எப்படி பொங்கி விடுவார்கள் என்பதை நாம் குஷி திரைப்படத்தில் பார்த்திருப்போம். என் இடுப்ப பாத்தியா என கேட்டு சண்டை போட்ட காலமெல்லாம் கப்பலேறி இன்று நீ ஏன் என் இடுப்ப பார்க்கல என அதட்டி உருட்டி மிரட்டும் டிஜிட்டல் யுவதிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களாக வலம் வரக்கூடிய பல இளம் பெண்களும் அவர்களுடைய போஸ்டுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வரவில்லை என்றால் உடனடியாக அவர்கள் கையில் எடுப்பது சாரி என்கிற பிரம்மாஸ்திரத்தை தான். ஹலோ மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு சாரி டிரேப்பிங் எப்படி செய்வதென காட்டுகிறேன் என்கிற பெயரில் ரெக்கார்டிங்கிலேயே ஒரு சேலையை அவிழ்த்து கட்டி அந்த சேலையின் நிறத்திற்கு ஏற்ப சிகப்பு ரோஜா, மஞ்சக்காட்டு மைனா போன்ற விதவிதமான கேப்ஷன்களோடு ரீல்ஸ் வெளியிட்டு வருகின்றனர். சோளக்காட்டு பொம்மைக்கு சேலை உடுத்தினாலே அதை நாள் முழுக்க உச்சி வெயிலில் நின்று பார்த்து சூடேறும் ஒரு ஆபாச ஆர்மி இணையத்தில் இது போன்ற சாரி டிரேப்பிங் வீடியோக்களை ரசித்து பார்த்து பகிர்வதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனாலேயே லைக்ஸ்க்கும் வியூஸ்க்கும் ஆசைப்பட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களாக உள்ள இளம் பெண்கள் பலரும் மிஸ் பண்ணாம சேலை கட்டும் வீடியோவை பகிர்ந்து வைரலாகி வருகின்றனர். இந்த ட்ரெண்டில் கலாச்சாரத்தை பரப்புவதாக நினைத்து ஒரு இளம் இன்ஸ்டா பிரபலம் வெளியிட்டு உள்ள ரீல்ஸ்க்கு தற்போது கடும் கண்டனங்கள் குவிந்து வருகிறது. அயல் நாட்டு மண்ணில் நடு ரோட்டில் நின்று சாரி டிரேப் செய்து காட்டும் இந்த மெல்லிய ரோசாவின் பெயர் மோனிகா கபீர். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் வசித்து வருபவர். இவர் பல நாடுகளுக்கு சென்று பாரம்பரியமான உடையணிந்து ரீல்ஸ் வெளியிட்டதன் மூலம் பிரபலமடைந்தவர். சில நேரங்களில் லைக்ஸ்க்காக இவர் வெளியிடக்கூடிய வீடியோக்களுக்கு கடும் விமர்சனங்களும் எழுவது உண்டு. அப்படிதான் சில மாதங்களுக்கு முன்பு லுக்கிங் ஃபார் ரிச் மேன் என்கிற ஹோர்டிங்கை கையில் ஏந்தியபடி சாலையில் அலைந்து திரிந்து இவர் வெளியிட்ட வீடியோவும் நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக மாறியது. இந்த சூழலில் பொது இடத்தில் பாரம்பரியமான உடையணிந்து அதனை ரீல்ஸாக பதிவிடுவதை மோனிகா கபீர் வழக்கமாக வைத்திருந்துள்ளார். அப்படிதான் கடந்த வாரம் துருக்கியிலிருந்து மோனிகா கபீர் நமஸ்தே துருக்கி என பொது இடத்தில் சேலை கட்டும் இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். இந்த காணொளி வெளியிடப்பட்ட ஒரு சில நாட்களில் 3 கோடி பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்ததோடு 8,70,000 லைக்ஸையும் குவித்திருக்கிறது. எனினும் மோனிகா கபீரின் இந்த செயலை இந்தியாவில் உள்ள பலரும் வன்மையாக கண்டித்து வருகின்றனர். அயல்நாட்டு மண்ணில் இந்தியாவின் மானம் பறக்கவிடப்பட்டுள்ளதாகவும் இது மிகவும் கிரிஞ்சாக உள்ளதாகவும் கமெண்ட் தெரிவித்து வருகின்றனர். இன்னும் ஒரு சில நெட்டிசன்கள் சேலை கட்டுவது பாராட்டிற்குரியதுதான், ஆனாலும் அதற்காக இப்படி கண்ட இடத்தில் கலாச்சாரத்தை அவமதிக்கும் வகையில் கட்டி மானத்தை கப்பலேற்றுவது கண்டனத்திற்குரியது என விமர்சித்துள்ளனர். ஆனால் இந்த எதிர்மறையான விமர்சனம் எதற்கும் இதுவரை அபிஷியலாக எவ்வித பதிலும் வெளியிடாத மோனிகா 2 நாட்களுக்கு முன்பு அதே வீடியோவின் எக்ஸ்டெண்டட் வீடியோவையும் வெளியிட்டு ஹேட்டர்ஸ்களை கடுப்பேற்றி உள்ளார். மேலும் மோனிகா நடு ரோட்டில் சேலை அணியும் போது அங்கு பணியிலிருந்த காவல் அதிகாரி அவரை கண்டித்திருப்பதும், ஆனால் அதனை அவர் அலட்சியப்படுத்திவிட்டு கேட்வாக் போட்டு சென்றதும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. மோனிகாவின் இந்த செயலுக்கும் கண்டனங்கள் எழுந்துள்ளது. ஏற்கனவே பஞ்சாபில் இப்படிதான் இன்ஸ்டாகிராம் பெண் இன்ஃப்ளூயன்சரான கமல் கௌர் என்பவர் கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில் வீடியோ பதிவிடுவதாக குற்றம் சாட்டி ஒரு கும்பல் அவரை தீர்த்து கட்டியது. இந்த சூழலில் விபரீதம் புரியாமல் மோனிகா கபீர் தொடர்ச்சியாக இது போன்ற வீடியோ வெளியிட்டு வருவதால் எதற்கும் அவர் எச்சரிக்கையோடு இருக்கும்படியும் பலரும் கமெண்ட் பாக்ஸில் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னையில் சரக்கு வாகனம் மோதி பெண் தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னையில் பள்ளியில் பிள்ளைகளை விட்டுவிட்டு பைக்கில் வீடு திரும்பிய ஸ்ரீதேவி என்ற பெண் சரக்கு வாகனத்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம் போல பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் காவல் ஆணையர் அலுவலகம் சந்திப்பை தாண்டி வந்தபோது பின்னால் அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் ஒன்று அவர் மீது மோதியது. இதில் பைக்கில் சென்ற ஸ்ரீதேவி தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்கூல்ல விட போனது தான் எங்களுக்கு தெரியும்ப்பா. என் பிள்ளை எங்கேருந்துப்பா வரப்போகுது? அப்பா டைவர்ஸ் ஆயிடுச்சேப்பா. பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே. அதுகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுச்சு. இந்த சம்பவத்தில் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை சிசிடிவி காட்சிகளின்படி அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் ஆய்வு செய்தனர். 2 குழந்தைங்களுமே அனாதையா நிக்குது. அந்த ஒரு அம்மா தான் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது எல்லாமே பண்றது. இப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல சார். என்ன பதில் சொல்றதுனே தெரியல. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு இருக்கு. இப்ப அந்த குழந்தைங்களுக்கு யாரு அனாதையா நிக்குது. 2 ஸ்கூல்ல விட்டு வந்த பொண்ணு வீடு வந்து சேரல. நான் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க தான் அது கண்டுபிடிச்சு சொல்லணும். அவங்க பிள்ளைங்களுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, அனாதையா நிக்கிறாங்க. அவங்க அப்பா டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவ தனியா தான் பிள்ளைங்களை வளர்த்தா. முதற்கட்ட விசாரணையில் திருவள்ளூரிலிருந்து பிராட்வே நோக்கி சூர்யா என்பவர் ஓட்டி வந்த சரக்கு வாகனம் இவர் மீது மோதிவிட்டதாகவும் பின்பு பயத்தில் சென்ட்ரலில் அவர் வாகனத்தை விட்டு சென்றதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். குஜராத்தில் மிகவும் பழமையான ஆற்று பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்தீங்க. குஜராத்தில் 2 மாவட்டங்கள் இணையும் இடையில் ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க. அந்த ஆற்றை கடக்க பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு 40 வருஷம் முன்னாடி. அந்த பாலம் ரொம்ப வீக்காக இருக்குது, சரியா இல்லை, அந்த பாலத்தில் போனாலே தடன்னு ஆடுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மக்கள்லாம் புகார் பண்ணியிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் குஜராத் அரசுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் புது பாலம் கட்டவும் பணம் சாங்ஷன் பண்ணதாக சொல்லப்படுது. அந்த வேலை ஆரம்பிக்க உள்ள நிலையில் பழைய பாலத்தை மூடவே இல்லை. மூடாமல் விட்ட காரணத்தினால அதற்கு மேலே வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது பாலம் திடீரென நடுவில் உடைந்து விட்டது. பிறகு வாகனம் என்னாச்சு தெரியுமா? திபுவென ட்ரக்குகள் ஆகட்டும், ஆட்டோ, கார், 2 வீலர்ஸ் எல்லாமே பாலத்து மேலேருந்து ஆற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. இதில் சுமார் 12 பேர் உயிரிழந்துட்டாங்க. மீதி பேரை காணவில்லை. சில பேரை மீட்டு சிகிச்சைக்காக சேர்த்துருக்காங்க. வாகனங்கள் நீரில் முழுகிவிட்டது. யாருக்கெல்லாம் ஆற்றுல நீச்சல் தெரியுமோ அவங்க நீந்தி தப்பிச்சிட்டாங்க. நீச்சல் தெரியாமல் வண்டிக்குள்ளே மாட்டினவங்க அப்படியே சிக்கிக்கிட்டாங்க. நீங்கள் அந்த காட்சிகளில் பார்க்கலாம். பாலத்தில் ஒரு ட்ரக்கு தொங்கன மாதிரி நிற்கும். அதிலிருந்து டிரைவர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த வாகனத்தை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கோர விபத்திற்கு காரணம் யார் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலம் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சு, அதாவது பலவீனமாக இருக்குன்னு தெரிஞ்சு தான் புது பாலம் கட்ட ஒப்புதல் கொடுக்குறீங்க. அந்த பலவீனமாக இருக்கிற பாலத்தை நீங்கள்
மூடி இருக்கணும்ல, ஏன் அந்த பாலத்தை இயங்கட்டோன்னு விட்டீங்க? அதுதான் விழப்போதுன்னு தெரிஞ்சே அதை எப்படி அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வராங்க. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க? ஆளும் கட்சி பாஜக குஜராத் மாடல் என்று தேர்தல் நேரத்தில் விளம்பரம் செய்கிறது இந்தியா முழுக்க. இதுதான் குஜராத் மாடலா? 40 ஆண்டுகால பாலம் உடைந்து விழுந்து வாகனங்கள் திபுதிபுவென ஆற்றுல விழுந்து 12 பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் உயிருக்கு போராடுறாங்க. இந்த மாடலை பற்றியா நீங்கள் குஜராத் மாடலில் பெருமையாக வெளியே பப்ளிசிட்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. அடுத்ததாக அப்படியே பக்கத்து மாநிலம் போவோம், ராஜஸ்தானில் போர் விமானம் விபத்தில் சிக்கி விமானப்படை அதிகாரிகள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாகுவார் போர் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. அந்த விமானம் வழக்கமான பயிற்சிக்காக வந்தபோது பனோடா கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் விழுந்துள்ளது. இந்த விபத்தில் விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் லோகேந்திரா, ரிஷி ஆகிய 2 உயிரிழந்துள்ளனர். விபத்தை அடுத்து போலீசாரும் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். கடந்த 3 மாதங்களில் ஜாகுவார் விமானத்தின் 2வது விபத்தாக இது பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானில் புகழ்பெற்ற நடிகை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த புகழ்பெற்ற நடிகை ஹுமைரா அஸ்கர் அலி சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி கராச்சி நகரின் DHA பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் இவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் ஹுமைரா அஸ்கர் சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் இறந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகையான இவர் ஹுமைரா அஸ்கர் தமாஷா கர் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். 2015ஆம் ஆண்டு வெளிவந்த ஜுலாய்பி என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார். வந்தே பாரத் ரயிலில் அங்கே உள்ள கழிவறையில் இருந்து புகை வெளியேறி ஒரு பெட்டி முழுவதும் புகை மண்டலமாக மாற பயணிகள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நெல்லையிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த வந்தே பாரத் ரயிலில் திடீரென கிளம்பிய புகையால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ரயிலானது திண்டுக்கல்லை தாண்டி சென்று கொண்டிருந்த போது என்ஜின் அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகள் கழிவறையில் இருந்து திடீரென புகை வெளியேறியது. உடனே அங்கிருந்த தீயணைப்பானும் திறந்ததால் பெட்டி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் பயணிகள் அலறிய நிலையில் ரயிலை நிறுத்தி கதவுகள் திறக்கப்பட்டு புகையை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து சுமார் 20 நிமிடம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்ற நிலையில் புகைக்கான காரணம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரபல பாலிவுட் நடிகை கிட்ட இருந்து அவரோட பெண் உதவியாளர் பல லட்சம் ரூபாய்க்கு ஃபேக் பில்லை கிரியேட் பண்ணி சீட் பண்ணியிருக்காங்கங்கிற தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பேன் இண்டியன் ட்ரெண்ட் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸான நடிகை தான் ஆலியா பட். ஆலியா இதுவரைக்கும் நேரடி தமிழ் படங்கள்ல நடிச்சது இல்லைனாலும் இவங்க சென்னை பொண்ணா நடிச்சிருந்த 2 ஸ்டேட்ஸ் திரைப்படம் தமிழ் ஆடியன்ஸோட மனசுலையும் இவங்களுக்கு என ஒரு தனி இடத்தை உருவாக்கிடுச்சு. ஆர்த்தடாக்ஸான தமிழ் ஃபேமிலியில பிறந்த பெண் கதாபாத்திரத்துல நடிச்சதன் காரணமா தான் நம்ம ஆளுங்களுக்கு ஹிந்தி பாஷை புரியலனாலும் ஆலியாவோட பாட்டை மட்டும் ரிப்பீட் மோட்ல பார்த்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இயக்குனர் ராஜமௌலி RRR திரைப்படத்துல ஆலியா பட்ட பாலிவுட் மார்க்கெட்டை மனசுல வச்சு காஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஆலியாவோட சீதா கதாபாத்திரத்துக்கு என்னவோ கேட்டவுன்ல தான் அமோக வரவேற்பு கிடைச்சது. நடிகை ஆலியா பட்டோட டைரக்ட் தமிழ் பிலிம் அப்டேட்டுக்காக காத்திருந்த ரசிகர்களுக்கு மக்கள் செல்விய அவரோட பெண் உதவியாளர் மோசடி செய்துள்ள சம்பவத்தோட அப்டேட் கிடைச்சிருப்பது இப்போ ரொம்பவே ஷாக்காக வச்சிருக்கு. நடிகை ஆலியா பட் எட்டர்னல் சன்ஷைன் புரொடக்ஷன்ஸ்ன்ற பேர்ல தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்திட்டு வராங்க. இது ஆலியா பட்டோட தாயும் பழம்பெரும் நடிகையுமான சோனி ரஸ்தான் தான் நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த ஜனவரி மாசம் 23ஆம் தேதி சோனி ரஸ்தான் மும்பைல உள்ள ஜூஹு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆலியா பட்டோட பெண் உதவியாளரான வேதிகா ஷெட்டி மேல மோசடி புகார் அளிச்சிருக்காங்க.
காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில வேதிகா ஷெட்டி கடந்த 2022ஆம் ஆண்டுல தொடங்கி 2024ஆம் ஆண்டிற்குள் ஆலியாவோட பட தயாரிப்பு நிறுவனத்தின் பேர்ல ஃபேக் பில் கிரியேட் பண்ணி நடிகையோட கையெழுத்தையும் அவரே போட்டு 76,90,000 ரூபாய் மோசடி செஞ்சிருப்பது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கையாடல் செஞ்ச பணத்தை வேதிகா அவரோட நண்பரோட வங்கி கணக்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அப்புறம் அவர்கிட்ட இருந்து பணம் பெற்றிருப்பதை போல சித்தரிக்க முயன்றிருப்பதும் இப்போ உறுதியாகி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு பண்ண ஜூஹு காவல்துறையினர் கடந்த 5 மாதங்களா வேதிகா ஷெட்டிய வலைவீசி தேடி இருக்காங்க. அவர் காவல்துறை சேஸ் பண்ணி வராங்கன்ற தகவலை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ராஜஸ்தான், பூனே, கர்நாடகான்னு தொடர்ச்சியா லொகேஷனை மாத்தி போலீஸையும் சுத்தல்ல விட்டுருக்காங்க. இந்த சூழல்ல தான் இப்போ பெங்களூர்ல பதுங்கி இருந்த வேதிகா ஷெட்டிய போலீஸ் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. மேலும் வேதிகா ஷெட்டி கடந்த 5 மாசமா போலீசுக்கு தண்ணி காட்டியது எப்படி, டிபார்ட்மெண்ட் உள்ளேயே இவருக்கு யாரேனும் உளவாளிகள் இருக்காங்களான்ற கோணத்திலையும் தீவிரமா விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க.